ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான பிரச்சனைகளை அந்த மக்கள் எதிர்கொண்டுட்டு இருப்பாங்கன்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடலாமா? பிரெட்டினுடைய ஆர்ஐ ஃபேக்டர், இந்த சிஆர்பி, யூரிக் ஆசிட்டு, அதே மாதிரி ஏஎஸ்ஓ, ஏஎன்ஏ, சிசிபி அப்படின்ட்டு எல்லாமே கூடி வரக்கூடியது ஒரு வெரைட்டி. 84 விதமான வாதம் இருக்குது சித்தாவில். எலும்பு சம்பந்தம் வரக்கூடிய பெயின் எல்லாமே ஆர்த்ரைட்டிஸ் தான். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இந்த முடக்குவாதம் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது அப்படின்னா அதை பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணுறதுலாம் சாத்தியம் தானே? நிஜமாவே கண்டிப்பாக சாத்தியம். இந்த பெயினை குறைக்கிறதுக்கு அலோபதி கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு உள்ளதை தெரிஞ்சு தான் அலோபதி கூட நம்ம பண்ணணுன்ட்டு பண்ணியிருக்கோம். சித்த மருத்துவம் எந்த அளவில் உதவி செய்யுது? சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் இல்லை எந்த மருந்துகள் வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு சார்? சித்த மருத்துவத்தில் இல்லாத மருந்தே இல்லை. அதான் சித்த மருத்துவம். முற்று பெற்ற ஒரு வைத்தியம் சித்த மருத்துவம். பொதுவாக ஆர்த்ரைட்டிஸை பொறுத்தவரைக்கும் புளிப்பு வகையறக்கள் ரொம்ப குறைக்கணும். நோய் வராமல் இருக்கிறதுக்கு பார்க்க வேண்டியது, அது வராமல் இருக்கக்கூடிய எதிரி. பொதுவாக அந்த வாதங்களுடைய பொறுப்பு என்னன்னா, அங்கங்கேயே ஜாயின்ஸில் போய் நீர்கள் கோர்த்து கட்டியாகி அந்த இடங்களை டைட் பண்ணிடுது. இந்த முடக்கத்தாங்கீரை கண்டிப்பாக ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். முடக்கத்தாங்கீரை எடுத்துக்கிட்டாச்சுன்னா மூட்டு வலிக்கெல்லாம் பல ட்ரீட்மெண்ட் முறைகள் இருந்தாலும் வீட்டில் பராமரிக்கிறது. மஞ்சள் எடுத்துக்கலாம். பூண்டு ரொம்ப நல்லது, பெயின்களை குறைக்கும், வீக்கத்தை குறைக்கும். இஞ்சி ரொம்ப நல்ல மெடிசன். நீர் கறிக்கலாம், நீரை காய்ச்சி, மோர் பெருக்கி, நெய் உருக்கி, உண்பார்த்தம் பேருரைக்கில் போமே பிணின்னு உண்டு. உங்களுடைய அனுபவத்தை வைத்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் நோயாளிகளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சால் நல்லது, இதெல்லாம் தவிர்த்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி, என்ன உணவுகள் சாப்பிட்டா நல்லது, இதெல்லாம் தவிர்க்கணும், எந்த மருந்துகள் வந்து அவங்களுக்கு ஆரம்ப நிலையில் அவங்களுக்கு உதவி செய்யும், இந்த மாதிரி தகவல்கள் தர முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அகில்சன். நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான உடல்நல பிரச்சனைகள், அதற்கான மருத்துவ தீர்வுகள் பற்றி நிறைய பேசிட்டு வர்றோம். இந்த வீடியோவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனக்குடி ஆசான் டாக்டர் குணம் ஹாஸ்பிட்டலில் இருந்து சித்த மருத்துவர் டாக்டர் குணசிங் வேதநாயகம் சார் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முடக்குவாதம் பற்றி நிறைய பேச போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஆர்த்ரைட்டிஸ் பற்றி சில வீடியோக்கள் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் ஒவ்வொரு நோயையும், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு மருத்துவரும் அணுகக்கூடிய விதமும் அவருடைய அனுபவமும் வேறு வேறாக இருக்கிறதுனால திரும்பவும் அந்த பிரச்சனை பேசினாலும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சதுனால இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் இன்டர்வியூ தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்களும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொள்ளலாம். சார்கிட்ட கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி, இந்த ஹாஸ்பிட்டலுடைய சிறப்பம்சங்கள் என்ன, இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து சிறப்பான தீர்வு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் ஆனக்குடி ஆசான் டாக்டர் குணசிங் வேதநாயகம், ஆனக்குடி ஆசான் டாக்டர் குணம் மருத்துவமனையினுடைய இயக்குனர். எங்கள் மருத்துவமனை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகில் உள்ள ஆனக்குடி ஊரில் அமைந்திருக்கிறது. எங்கள் குடும்பம் 7 தலைமுறைகளாக மருத்துவ சேவையை இங்கே செய்து வந்தது. இப்போது நாங்கள் அதை சற்று கூட விரிவாக்கி சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி என்ற நிலைமையிலே மருத்துவமனையை விரிவாக்கி இருக்கிறோம். எங்கள் மருத்துவமனையிலே தேசம் எல்லா வியாதிகளுக்கும் மருந்துகள் வழங்கப்பட்டு வருகிறது, மருத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இங்கே தங்கி சிகிச்சை பெறுகின்ற வசதி, வார்டு வசதிகள் இருக்கிறது. உணவு இங்கே வழங்கப்படுகிறது. விரும்புகிறவர்கள் சமைத்து சாப்பிட கிச்சன் இருக்கிறது. அதே போல நோயாளிக்கு தேவையான எல்லா பரிசோதனைகளும் செய்வதற்குரிய லேபு, எக்ஸ்ரே காரியங்கள்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். பிசியோதெரபி யூனிட் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அலோபதி மருத்துவத்திற்காக மருத்துவர்கள், பொது மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் இங்கே வந்து செல்கிறார்கள். எங்கள் சேவை இன்னும் விரிவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மருத்துவமனையிலே பொதுவாக ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக், எலும்பு முறிவு, ஃப்ராக்சர் கேஸுகள்,
டிஸ்லோகேஷன், சதை ஒடிவு முறிவுகள், கை கால் டிஸ்லோகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள சிகிச்சைகள் இங்கே கொடுக்கப்படுகிறது. எங்களுடைய பூர்வீக வைத்தியமான கண் வைத்தியமும் நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு பக்கவாதம் நடக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள், ஆரம்ப நிலையிலே வந்தவர்கள் இங்கே சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் இருக்கிறது. மூட்டு வலிகள் மிக சிரமப்படுகிறவர்களுக்கு அதற்குரிய ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்கள் எல்லாம் இங்கே கொடுக்கப்படுகிறது. எனவே நீங்கள் எங்கள் அணுக்குழி ஆசான் டாக்டர் குணம் மருத்துவமனையை அணுகினால் ரொம்ப எளிய முறையிலே மருத்துவம் பெற்று செல்லலாம் என்பதை மிக பணிவோடும் தாழ்மையோடும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். வருகின்ற நாட்கள் நம்முடைய சமூகம் நோயில்லாமல் ஆரோக்கியமான சமூகமாக வளர வேண்டுமென்றால் நோயை நாம் கண்டறிந்து உடனடியாக தீர்வு காண வேண்டும். எங்கள் மருத்துவமனையிலே ஐயன் திருவள்ளுவர் சொன்னது போல, நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்ற திருவள்ளுவரின் வாய்க்கு கிணங்க எங்கள் மருத்துவமனையில் எல்லா சிகிச்சைகளும் மிக லவ்யமாக எளிதாக உங்களுக்கு கிடைக்கும்படியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். எனவே நீங்கள் இங்கே பயன்பட வேண்டும் என்று மிக அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். சார் வணக்கம் சார். சார், நம்ம ஆர்த்ரைட்டிஸ்க்கான தீர்வுகள் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்காக ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான பிரச்சனைகளை அந்த மக்கள் எதிர்கொண்டுட்டு இருப்பாங்கன்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடலாமா? ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஒரு பெயின்ஃபுல் நோய், அதிகமாக வலிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நோய். அதை பல ரீதியில் சொல்ல முடியும். சித்த மருத்துவத்தில் சொன்னாச்சுன்னா 84 விதமான வாதங்கள் உண்டுன்னு சொல்லுவோம். அந்த வாதங்கள்லேயே இதெல்லாம் அடங்கி வருது. அது மூட்டுகளில் வீக்கத்தை உண்டாக்கி, பெயின் உண்டாக்கி, அது மூமெண்ட்ஸில் உள்ள வித்தியாசத்தை உண்டாக்கி, நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் வரக்கூடியது தான் ஆர்த்ரைட்டிஸ். சரி சார். அதோடைய தீர்வுகள் பல ரீதியில் இருக்குது. அந்த ரீதியில் தீர்மானங்கள் எடுத்து நம்ம செய்ய முடியும். நோயாளியை பரிசோதித்து காரியங்கள்லாம் பார்த்து செய்ய முடியும். அதை கட்டுப்படுத்தணும். ஆரம்பத்துலனா ஈஸியாகவே அதை குறைக்க முடியும். ஒரு நாள் பெட்டதுன்னா கொஞ்சம் நாள் ட்ரீட்மெண்ட்கள் எடுத்து போனால் நல்லா குறைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரி சார். இப்போ மூட்டுகளில் வலி வீக்கம் அந்த மாதிரி இருந்தால் கூட இது ஆர்த்ரைட்டிஸ் தான் அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கு அந்த நோயாளி மருத்துவரை சந்திச்சா மட்டும்தான் உறுதி முடியும். அப்போ தான் முடியும். எல்லாத்தையும் அப்படி எடுக்க முடியாது. ஆர்த்ரைட்டிஸ்னு சொன்னேன் இல்லையா, 84 விதமான வாதம் இருக்குது சித்தாவில். சரி. மற்றபடி ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த முடக்குவாதம்னு சொல்லக்கூடியது பிளட்டில் சில கவுண்டுகள் கூடி வரக்கூடியது இருக்குது. பிளட்டினுடைய ஆர்ஏ ஃபேக்டர், இந்த சிஆர்பி, யூரிக் ஆசிட்டு, அதே மாதிரி ஏஎஸ்ஓ, ஏஎன்ஏ, சிசிபி அப்படின்ட்டு எல்லாமே கூடி வரக்கூடியது ஒரு வெரைட்டி. அப்புறமா ஸ்கின்ல வரக்கூடிய சோரியாட்டிக், இந்த சோரியாசிஸினுடைய இதில் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. சிலருக்கு இருதயம் சம்பந்தமான வாதங்கள் அதிலிருந்து உடக்கக்கூடிய வாதங்கள் இருக்குது. அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இது திடீர்னு தெரியாது. மற்றபடி நடக்க முடியாமல் இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி பல இது இருக்குது. முதல்ல பாதிக்கிறது எலும்பை பாதிக்கும். ஓகே சார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வகையில் எனக்கு தெரிஞ்ச நபர்கள் சில பேர் இந்த வலியோட அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப காலம் சமாளித்து தான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த முடக்குவாதம் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது அப்படின்னா அதை பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணுறதுலாம் சாத்தியம் தானே நிஜமாவே? கண்டிப்பாக சாத்தியம். அதான் நல்லா அதை கண்டுபிடிச்சி அதுக்கு வேண்டியுள்ள மருந்துகள் கொடுத்தவர்கள் அது சாத்தியப்படும். சிலருக்கு 3 மாதம், சிலருக்கு 6 மாதம், சிலருக்கு 1 வருஷம் அந்த ட்ரீட்மெண்ட்கள் தேவைப்படும். ஓகே. ஆனால் முழுமையாக கட்டுப்படுத்த நல்ல முடியும். சரி சார். இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறீங்க சார்? இப்போ நாங்கள் வரக்கூடிய நோயாளியை முதல்ல பரிசோதிக்கிறோம். பரிசோதனை செல்லக்கூடிய நேரத்தில் 8 விதமான பரிசோதனைகள் உண்டு. அதில் முதல்ல நம்ம பார்க்குறது நாடி பரிசோதனை. அதில் அவங்களுக்கு இது எந்த காரணத்தினால வந்திருக்குன்றது ஒரு விதம் எங்களால் தீர்மானிக்க முடியும். மற்றபடி அவங்களுடைய சொல்லு, அவங்களுடைய ஸ்கின்னுடைய கலரு, அவங்களுடைய நீர்மலம் பரிசோதனைகள், எக்ஸ்ரே, ஸ்கேனிங், பிளட்டினுடைய டெஸ்ட்டுகள் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அதை என்ன நோயின்ட்டு டிசைட் பண்ண முடியும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ வேணும், எப்படி வேணுங்கிறத அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம் தெளிவாக. அதன் பிறகு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி பண்ணிடுவோம். அந்த கால அளவு எல்லாமே முதல்ல சொல்லிடுவோம். சரி சார். நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு சித்தா டாக்டர் இல்லையா? ஆனால் உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி இந்த 3ஐயும் இன்டெகிரேட் பண்ண மாதிரியான 2 ஹாஸ்பிட்டல் இங்கே வச்சுருக்கீங்களா சார்? 3ம் சேர்த்து வச்சுருக்கீங்க. ஆமாம், அலோபதியும் சேர்த்து. அலோபதியும் சேர்த்து. ஆமாம். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு இந்த இன்டெகிரேட்டட் மெடிசன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இந்த 3 இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பொதுவாக இந்த பெயினை குறைக்கிறதுக்கு அலோபதி கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு உள்ளதை தெரிஞ்சு தான் அலோபதி கூட நம்ம பண்ணணுன்ட்டு பண்ணியிருக்கோம். சரி. திடீர்னு வந்தவங்களுக்கு உடனே நம்ம சித்தா மெடிசனையோ ஆயுர்வேதா மெடிசனோ கொடுத்து உடனே பெயினை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்குது. அது இப்போ சாத்தியப்படாத சில கூறுகள் இருக்குது. நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது போதைப்பொருள் ஆகும்.
அது கவர்மெண்ட் நமக்கு அலோவ் பண்ணாது. அதனால் அது கொடுக்க முடியல. அதனால் அலோபதியோடைய மெடிசன் வந்து அதுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குது. அதனால் அவங்கள கொஞ்சம் பெயின் எல்லாம் குறைச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த நோயை சரியாகவே கணிச்சு அவங்களுடைய விருப்பத்தின்படி என்ன நோய்க்கு என்ன தீர்வு வேணுமோ அதை சித்தாவிலேயோ ஆயுர்வேதாவிலேயோ இல்லைன்னா அலோபதியிலேயோ கண்டினியூ பண்ணக்கூடிய விதத்தில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். சரி சார். ஸோ அலோபதியோடைய ரோல் வந்து நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்து பெயின் கம்மி பண்ணுறது அவ்வளவுதான் அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நோயை குறைக்கிற மாதிரி ஆமாம் அந்த மாதிரி எக்ஸ்ரேல் முன்னாலே வச்சுருக்கோம். இங்கே நம்ம எடுத்துக்கிடுவோம் பார்த்துக்கிடுவோம். சரி. பிளட் செக்கப்பு நாங்கள் இப்போ லேபெல்லாம் வச்சுருக்கோம். அதையும் இங்கே பார்த்துக்கிடுவோம் பண்ணிக்கிடுவோம். சிலர் பண்ணிட்டு வராங்க, அதையும் நாங்கள் ஒபே பண்ணிக்கிடுவோம். சார் அடுத்து வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு அலோபதி பற்றி நம்ம பேசிட்டோம். சித்த மருத்துவம் ஆயுர்வேதா பற்றியும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தேன் சார். சித்த மருத்துவம் எந்த அளவில் உதவி செய்யுது, சித்த மருத்துவத்தில் எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் இல்லை எந்த மருந்துகள் வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு சார்? சித்த மருத்துவத்தில் இல்லாத மருந்தே இல்லை. அதான் சித்த மருத்துவம். முற்று பெற்ற ஒரு வைத்தியம் சித்த மருத்துவம். அதில் எழுதி வைக்கப்பட்டது எல்லாமே அதில் இருக்குது. அதை தெரிஞ்சு நல்ல மருந்துகளை நாங்கள் பொறுக்கி அதை கொடுத்து பழகியிருக்கோம். இதுக்குனே பலர்கிட்ட தெரிஞ்சதும் எங்களுக்கு பாரம்பரியமாக கொடுத்து பழகினதும் அந்த மாதிரி உள்ள மருந்துகள்லாம் உண்டு. கஷாய ரீதியில் உள்ள மருந்துகள் உண்டு, தைலங்கள் நெய்கள் உண்டு, அப்புறம் பஸ்பங்கள் உண்டு, அது மாதிரி செந்தூரங்கள் உண்டு. அதில் எல்லாமே கொடுக்குறோம். இப்போ லேகிய வடிவிலும் கொண்டு வந்திருக்கோம். மாடர்ன் மெடிசனாக இப்போ கேப்சூல் வடிவிலும் கொண்டு வந்திருக்கோம். அப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டோம். பெயினுக்கு தக்கவாறும் நோய்க்கு தக்கவாறும் பிளட்டில் இருக்கக்கூடிய கவுண்டர்களுக்கு தக்கவாறும் அந்த மாதிரி இதையும் தேவைப்படி அந்த மாதிரி பண்ணிக்கணும். சித்தத்துலேயும் பண்ணிக்கிட்டோம், ஆயுர்வேதம் ரெண்டும் கலந்து பண்ணுவோம். சரி சார். ஆனால் இந்த பஸ்பம் செந்தூரம்லாம் வந்து பெருமருந்துகள் இல்லையா சார்? அந்த மருந்துகள்லாம் எடுக்கலாமா? அதை மருந்துகளை செய்து கொடுக்கக்கூடிய சத்ரு மித்ருன்னு சொல்லுவோம். நோயினுடைய உண்மைத்தன்மை அதுக்கு ஒன்று விரோதமாக இருக்கும், விரோதம் இல்லாமல் இருக்கும். இந்த விரோதம் இருக்கக்கூடியது பார்த்து இந்த சத்ரு மித்திருக்கள் தெரிந்து அதை நீட்டி பஸ்மமாக்கக்கூடிய முறைகள் தெரிஞ்சால் தான் அதை செய்ய முடியும். எல்லாராலும் செய்து கொடுக்க முடியலை. அதனால தான் சில ட்ரபிள் எல்லாம் வருது. முதல்ல நோயாளியுடைய உடல் நிலைமையை தெரியணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரியாட்டின் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்து யூரின் டெஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்க முடியாது. கிட்னி கொஞ்சம் வீக்காக இருக்கவங்களுக்கு, சுகர் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கப்படாது, கொடுக்க மாட்டோம். மற்றபடி நல்ல உடல் நலம் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க உடம்புல அதை உபயோக பண்ணும் ஏற்றுக்கிடும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியும். ஆயுர்வேதம் எப்படி சார் இதில் ரோல் இருக்குது? ஆயுர்வேதத்தில் அதிகமாக அந்த சொன்ன கஷாய முறைகள் நிறைய இருக்குது. அதில் பல விதமான கஷாயங்கள் இருக்குது. அந்த கஷாயங்களில் அதில் அடிபட்டு வர்றது குறைக்க முடியுது, முடியாமல் இல்லை, முடியுது. ரெண்டு விதத்துலையும் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அப்படி தான் பண்ண முடியும். எல்லாருக்கும் ஒன்று போல பண்ண முடியும். ஸோ எது வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்குவீங்க? கண்டிப்பாக. சார் மக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு டவுட் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு அலோபதி அதாவது நவீன மருத்துவத்தினுடைய மருந்துகள் சாப்பிடும் பொழுது சித்த மருத்துவம் இல்லை ஆயுர்வேதத்தை சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய டவுட் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு இன்டெகிரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும் பொழுது இதெல்லாம் சேர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி இந்த 3 மருந்து சேர்த்து எடுக்கிறதுலையும் டவுட் நிறைய இருக்குது. அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா, உடம்புல பாதிப்பு அதனால் ஏற்படுமா அப்படின்ற டவுட் நிறைய இருக்குது. உங்களுடைய கேள்வியிலே இருக்குது. கண்டிப்பாக அது இல்லைன்னு எங்களால் சொல்ல முடியும். நாங்கள் என்ன நீண்ட காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வீட்லேயும் ஆயுர்வேதா டாக்டர் உண்டு, அலோபதி டாக்டர் உண்டு. அதனால் அதுக்கு தக்கவாறுள்ள மெடிசன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எந்த எஃபெக்டும் வித்தியாசம் வந்தது மாதிரி தெரியலை. மக்களுக்கு உபயோகம் இருக்குது, அதனால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேக்சிமம் நாங்கள் அந்த சித்த ஆயுர்வேதத்தை முக்கியத்துவம் படுத்துகிறோம். அதிகமாக அந்த பெயின் குறைக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் அலோபதி ஆட் பண்ணிக்கிறோம். அதனால மருந்து கூடால எல்லாம் தனியாகவே அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால எந்த ஃபால்ட்டும் இல்லை, தைரியமாக சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை. ஓகே சார். இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு வந்து நீங்கள் சித்தா ஆயுர்வேதா அலோபதி கலந்து நீங்கள் மருத்துவம் பார்த்தாலும் மசாஜ் பண்ணுறது ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் கூட தேவைப்படுமா? கண்டிப்பாக. சரி. பொதுவாக அந்த ஆர்த்ரைட்டிஸ்னாலே ஜாயின்ஸை வந்து ரொம்ப இறுக்கிறது. ஜாயின்ஸில் இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாம் குறைஞ்சிது, ரொம்ப எலும்புகள் இறுக்க தொடங்குது. அந்த இறுக்கத்துக்கு மூவ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா கால் தூக்கி வச்சு மடக்க முடியாது, உட்கார முடியாது, கழுத்தை பிடிச்சிக்கிடும், கை கால் மூட்டு விரல்கள் எல்லாமே கூட இருக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக மசாஜ் இருக்கணும். அதே மாதிரி ஃபிசியோதெரப்பியும் கொடுக்கணும், கொடுத்தாகணும். அப்போ தான் அது ரெமடி ஆகுது. அந்த வசதியில் உங்கள் ஹாஸ்பிட்டலே இருக்கா? இருக்குது. ஓகே. ஸோ தங்கி இருக்க வேண்டியது இருக்குமா அவங்க? கண்டிப்பாக. கொஞ்சம் சிவியராக இருக்கக்கூடியவங்க தங்கி இருந்து தான் ஆகணும். இதில் வந்து ஸ்பாண்டிலோசிஸ் வருது இல்லையா, இந்த எலும்பு சம்மந்தமான தேய்மானம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தங்கி தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். வீட்டிலேருந்து பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி மசாஜ் எல்லாம் கொடுக்கணும், நம்ம தான் கொடுக்கணும். இந்த வர்மா சம்பந்தமான தடவு முறைகள்லாம் உண்டு. வர்மா பாயிண்டோட உள்ள தடவு முறைகள்லாம் உண்டு. மற்றபடி அந்த வாதங்களுக்கு தேவையான சில தடவு முறைகள், சிலதை ரொம்ப இருத்தி பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அவங்களுக்கு பெயின் கூடிடும். அதனால் அதெல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம பார்த்து தேவை போல் பெயினை குறைச்சி அது செய்ய வேண்டிய மசாஜ் எல்லாம் செய்து ஃபிசியோதெரப்பியும் கொடுத்து சுகப்படுத்துறதுக்கு முடியும். நான் முன்னாலே பண்ணிகிட்டு இருக்கோம். ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, அவைலபிள் தான். எவ்வளோ நாள் சுமார் தங்கியிருக்க முடியும் சார்? அந்த மாதிரி ஒரு ஹெவியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு
பேஷண்ட்டாக? ஹெவின்னா சிலருக்கு 1 மந்த் வரை இருக்க வேண்டியது வரும். சிலருக்கு இப்போ வந்து போக வேண்டியது இருக்கும். மெடிசன் வந்து சொன்னேன் இல்லையா, சிலவெல்லாம் 1 இயர் வரை எடுக்க வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி. பொதுவாக நீங்கள் இன்டர்நெட்டில் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முழுமையாக குணப்படுத்திட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோஸ்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் நிஜமாவே எந்த அளவுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம உங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும், இல்லை உங்களுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையில் ஒரு மீடியம் ஸ்டேஜில் இல்லை ஹெவியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ பேர் முழுமையாக விடுதலை அடைஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது? எங்கிட்ட ஆரம்ப ஸ்டேஜ் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே அவங்களுக்கு சுகம்பட்டு போனவங்க நிறைய உண்டு. சரி. கொஞ்சம் நாள்பட்டவங்க வேறு ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தவங்க, ஸ்டீராய்டெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெவியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸ்டீராய்டெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்களா சார்? ஆமாம், அளவில் அதானே மைசார் கொடுப்பாங்க. சரி. அதானே உடனே அவங்களுக்கு பெயின் குறையுது அப்படின்னு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. சிலருக்கு உடம்புல இருந்து அந்த கவுண்டுகள்லாம் பிரிஞ்சு மாறி போகுது. சிலருக்கு நிற்கிது, கொஞ்சம் நின்றுக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக உடனே மாறும்னு சொல்ல முடியாத ஆட்களும் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இல்லை. ஆமாம், கம்ப்ளீட் ஆனன்னு சொல்கிறதுக்கு முடியாது. ஆனாலும் அவங்க வந்து அதை ரொம்ப கஷ்டமான பலியை குறைச்சி கொஞ்சம் நடக்கிறது மாதிரி, கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி உள்ள சில காரியங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓவரானவங்களுக்கு, பெருசானவங்களுக்கு, ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்களுக்கு அல்ல. இது ரொம்பவே நாளாகி அது ரொம்ப சிவியரான பிறகு வரக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியும். நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு முடியாத கட்டத்தில் வந்து சிலவங்க நிறைய இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள ஒரு விதத்தில் பெயினை குறைச்சி அவங்களுக்கு மூவ் பண்ணுற வழியை உண்டாக்கி விடுவோம். சரி சார். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி வந்து, இங்கே அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் தர்றோம். நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தங்கி இருந்து ஃபிசியோதெரப்பி உட்பட எல்லாமே பார்த்து முழுமையாக விடுதலை பெறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும் பொழுது மக்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய கேள்வி வந்து, நான் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு, நார்மல் மக்களுக்கு வந்து தங்கி இருந்து சுகப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குமா? இதுக்கு பல ரீதியில், அதாவது நாங்களும் வரக்கூடியவங்களை பார்க்குறோம். அவங்களோட வசதி இருக்கிறதுனா அது தக்கவாறு உள்ள மெடிசன் அவங்களுக்கு பண்ணிக்கிடுது. வசதி குறைஞ்சவங்களுக்கு அதுக்கு தக்கவாறு பண்ணுது. சில வேளை வேண்டி வந்து அவங்களுக்கும் நல்ல மருந்து கொடுத்து தான் ஆகணும். அதையும் கொடுத்து நம்ம காசு எதிர்பார்க்காமலே செய்கிறதும் உண்டு. இலவசமாக பண்ணக்கூடிய ஆளுக்கும் உண்டு. பல இதுலேயும் பண்ணுறோம். ஒரு விதத்தில் ஒரு ஃப்ரெண்ட்லி ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ யாராவது அஃபோர்ட் பண்ண முடியும் இல்லையா? முடியும். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசணும் நம்ம. இது தவிர உங்களுடைய அனுபவத்தை வைத்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் நோயாளிகளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சால் நல்லது, இதெல்லாம் தவிர்த்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி, என்ன உணவுகள் சாப்பிட்டா நல்லது, இதெல்லாம் தவிர்க்கணும், எந்த மருந்துகள் வந்து அவங்களுக்கு ஆரம்ப நிலையில் அவங்களுக்கு உதவி செய்யும், இந்த மாதிரி தகவல்கள் தர முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். பொதுவாக வாழ்க்கை முறை இப்போ ரொம்ப கெட்டு போச்சு. மக்கள் உணவுகள் சும்மா கண்ட மேனிக்கு சாப்பிட தொடங்கிட்டாங்க. இந்த நோய்களுடைய அதிக தாக்கத்துக்கு அது ஒரு பெரிய காரணம். இந்த முடக்குவாதங்கிறது முன்னால் சொல்ல போனாச்சுன்னா பாரம்பரியமாக சிலருக்கு வர்றது மாதிரி இருந்தது. சிலருக்கு சில உணவுனால ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ எல்லாருக்கும் வருது. இப்போ உணவு அதுக்கு ஒரு பெரிய காரணங்கிறது தெரியுது. அதனால் உணவு கட்டுப்பாடு மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஆர்த்ரைட்டிஸை பொறுத்தவரையில் புளிப்பு வகையறைகள் ரொம்ப குறைக்கணும். சிட்ரஸ் ஃபுட்டுகள்லாம் ரொம்ப குறைக்கணும். தயிர் மோராக இருந்தாலும் கூட அதுக்கு ஆகலை, நிறைய பேருக்கு எடுக்க முடியல. தக்காளி ஆகாது. மற்றபடி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதில் என்னெல்லாமோ ஸ்பைஸ் என்னெல்லாமோ பண்ணுறாங்க, அதெல்லாமே தவிர்க்கிறது நல்லது. நோய் வராமல் இருக்கிறதுக்கு பார்க்க வேண்டியது, அது வராமல் இருக்கக்கூடிய எதிரி இம்ப்ளமெண்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் மஞ்சள் ஒரு நல்ல மெடிசன். மஞ்சள் அதிகமாக எடுத்துக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும் சார்? உணவில் எடுத்துக்கலாம் சார்? உணவுலேயே சேர்த்துக்கலாம். சரி. உணவில் ரொம்ப சேர்த்துக்கலாம், நல்லது. மஞ்சள் எடுத்துக்கலாம். பூண்டு ரொம்ப நல்லது, பெயின்களை குறைக்கும், வீக்கத்தை குறைக்கும், அது ரொம்ப எடுத்துக்கலாம். இஞ்சி ரொம்ப நல்ல மெடிசன். அதெல்லாமே டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த நோய்கள் வராதுன்னே சொல்ல முடியும். அதில் ஒரு காய கற்ப மொழின்னு சொல்லுவோம். சில நோய்கள் வராமல் தடுக்கிறதும் உடம்புல பல காலங்கள் உயிர் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணமான சில பொருட்கள் அதில் இருக்குது. அதனால் அந்த மாதிரி உள்ள பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கணும். மற்றபடி மாம்சங்கள், பொதுவாக அந்த ரெட் மீட்னு சொல்லக்கூடிய பச்சை இறைச்சிகள், சிவப்பரிசிகள் எல்லாமே ரொம்ப குறைக்கணும். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாலே அதிகமாக அந்த நோய் வராமல் இருக்கும். மஸ்ட்டு எக்ஸசைஸ், டெய்லி இந்த மூவிங், சில எக்ஸசைஸ்ன்னு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதிகமாக பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது கண்டிப்பாக செய்யணும். சார், அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைசஸ் இருக்கா? வாக்கிங் ஒரு நல்ல எக்ஸசைஸ்.
ஓகே. ஆனால் நீ பெயின் வந்தவங்களுக்கு வாக்கிங் போனால் நீ பெயின் கூடிடுது. ஆ. அது ஏன்னா அந்த வெயிட் ஏறி ஏறி அவங்களுடைய முட்டுகள் மோசமாயிருது. அதில் அது இல்லாத விதத்தில் இருந்து செய்யக்கூடிய நம்ம ஒரு வீட்டிலே பெட்லேயே இருந்து செய்யக்கூடிய சில எக்ஸசைஸ்களெல்லாம் பண்ணிக்கலாம். சின்ன யோகா பண்ணிக்கலாம். மற்றபடி காலு கையெல்லாம் மீட்டி மடக்கிறது மாதிரி எல்லாம் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் உண்டு. அதுங்க வந்தால் நம்ம சொல்லிக் கொடுப்போம். சரி. இது கொஞ்சம் கூட அந்த ரத்த ஓட்டத்தை நமக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். பொதுவாக அந்த வாதங்களுடைய பொறுப்பு என்னன்னா அங்கங்கேயே ஜாயின்ஸில் போய் நீர்கள் கோர்த்து கட்டியாகி அந்த இடங்களை டைட் பண்ணிடுது. கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே கூட கொஞ்சம் விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு அந்த வலி தெரியாது. பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்படியே முடங்கி போவாங்க. சரி சார். அதான் புளிப்பு வந்து இது அதிகரிக்கும், நோயை கூட்டும். புளிப்பு வந்து சாப்பிட்டா உங்களுக்கு உடனே சிம்டம்ஸ் அது தெரியும் உடனே தெரியும். பெயின் கூடிடும். சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புளிப்பை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஓகே சார். ஆயில் மசாஜ் இருக்குது. என்டீர் குடிச்சல் ஆயிலை போட்டு சூடு ஒத்தடம் கொடுக்கலாம். அந்த சூடு ஒத்தடம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் பெயின் ரிலீவ் இருக்கும். அது அதில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஆகி கொஞ்சம் குறையிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அது செய்யலாம். மற்றபடி வீட்டிலே செய்யக்கூடிய சில காரியங்கள், இந்த முடக்கத்தாங்கீரை கண்டிப்பாக ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். முடக்கத்தாங்கீரை எடுத்துக்கிட்டாச்சுன்னா முடக்குவாதம் மாறும். அதுக்கு பேரே தான் முடக்கத்தான் அப்படின்னு வச்சுருக்கு. முடக்கு அத்தான். ஓகே. அதனால கண்டிப்பாக அந்த கீரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த வாத மடக்கின்னு ஒன்று சொல்லுவோம். வாதத்தை மாற்றக்கூடிய வாத மடக்கி தழுதாழைன்னு சொல்லுவோம். அந்த மூலிகை யூஸ் கூட எப்படி பயன்படுத்தணும் சார்? அந்த அது வந்து எக்ஸ்டர்னல் தான். அது சாப்பிடக்கூடியதில்லை. முடக்கத்தான் சாப்பிடக்கூடியது. இந்த வாதமடைக்கு எக்ஸ்டர்னலாக. ஆமாம். அதை வந்து சூடு பண்ணி ஒத்தடம் கொடுக்கலாம். சரி. சூடு பண்ணி கிளியாக கட்டி ஒத்தடம் கொடுத்துக்கலாம். அது கூட வேறைய மூலிகைகள் நம்ம பலது சேர்த்து பண்ணக்கூடியதெல்லாம் உண்டு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த மஞ்சள், இஞ்சி கண்டிப்பாக அது சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது பெட்டர். சரி சார். நல்ல தூக்கம் வேணும். நிறைய நோய்களுக்கு தூக்கமின்மை ரொம்ப. இப்போ அதிகமாக நம்ம ஆர்த்தரைட்டிஸ்னே போயிட்டு இருக்கோம். ஸ்பாண்டிலோசிஸ் தான் இப்போ பெரிய நோய். அப்படின்னு என்ன சார்? தண்டோட நோய். மொத்தமாக தண்டோட நோய். ஆமாம். அதுக்கு அடுத்துகளில் உள்ள எல்லா அந்த உள்ளெலும்புகளும் பாதிப்புக்குள்ளாக்கிடுது. சிலருக்கு ரொம்ப ஸ்டிப் ஆயிரும். மூவிங்கே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக பெட்டு கேர் வேணும். நல்ல பெட்டில் நான் படுக்கிறவங்களுக்கு கூடிகிட்டே இருக்கும். அதனால் ஹார்ட் பெட் யூஸ் பண்ணாங்கன்னா அதிகமாக அது பாதிக்காமல் இருக்கும். முன்னில் பெட்ஷீட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் பெட் ஒன்லி உடன் காட் அப்படி யூஸ் பண்ணோன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பில்லோ கூட குறைச்சி வைக்கணும். கழுத்து பாதிக்கிறவங்களுக்கு கிளறமாக பில்லோ வச்சோம்னா அது கொஞ்சம் கூட பெருசாகிட்டு, அதனால் அதை மாற்றிக்கலாம். அது மாதிரி இப்போது மூட்டு வலிக்கெல்லாம் பல ட்ரீட்மெண்ட் முறைகள் இருந்தாலும் வீட்டில் பராமரிக்கிறது பெட்டு கவனிக்கணும், ஃபுட்டு கவனிக்கணும், தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கணும். எப்போவுமே பச்சை தண்ணி குடிக்காமல் இருக்கிறது நல்லது. தண்ணியை சூடாக்கி ஆற வச்சு குடிக்கிறது பல நோய்களை தவிர்க்க முடியும். கபத்தை குறைக்க முடியும், வாத சம்பந்தமான நோயை குறைக்க முடியும், உடம்புக்கு அது சீராக இருக்குது. அது சித்தர்களை சம்மந்தமாக சொல்லிடுறாங்க சார். ஆமாம், அதுவும் இருக்குல்ல. ஓகே. ஸோ நார்மலாகவே பச்சை தண்ணி தவிர்க்கணும். கண்டிப்பாக தண்ணி சூடாக்கி குடிக்கிறது தான் நல்லது. அதுக்கு விதி பாட்டுகளே உண்டு. நீர் கறிக்கின்னா நீரை காய்ச்சி, மோர் பெருக்கி, நெய் உருக்கி, முன்பார்த்தம் பேருடைக்கில் போமே பிணின்னு உண்டு. சரி. அது நிறைய உண்டு. நான் இப்போ ஷார்ட்டாக அதை மட்டும் சொன்னேன். நீருக்குள்ள சார், நீங்கள் இது வரைக்கும் சொன்ன டிப்ஸ் தவிர வேறு ஏதாவது மக்களுக்கு நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுவாங்கம்மா? கண்டிப்பாக. நோய் தெரியாமல் நிறைய வர்றாங்க. என்ன நோயினே தெரியாதனமாக ட்ரீட்மெண்ட்டில் எடுத்து அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய பாவப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு வலி வருதுன்னா நமக்கு ஏதோ ஒரு நோய் தராருன்னு சொல்லிட்டு ஆண்டவன் நமக்கு தந்த ஒரு மணி அடி. அது நம்ம அதை ஒரு உணர்த்துதலாக எடுத்துக்கிட்டு அதுக்கு வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுக்க மக்கள் பழகணும். எந்த வலி வந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல மருத்துவர் அணுகி அது என்னத்தினால வந்திருக்கலாம் உன்னோட அறிஞ்சு அதுக்கு வேண்டி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ஆர்த்தரைட்டிஸ் நிறைய கொண்டு நடக்கிறாங்க. கொஞ்சம் வலி தானே, ஏன்னா அவங்க இப்போ உழைப்பு, எல்லாருக்கும் உழைப்பு போய் தான் ஆகணும், வேலை செஞ்சு தான் ஆகணும். நான் இல்லைன்னா பிள்ளைகளுக்கு வசதியே இல்லை. அந்த நிலைமையில் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அந்த உழைப்பின் மிகுதினாலே இந்த நோய்கள் அதிகப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் அப்படிப்பட்டவங்களை அப்படி விடாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துட்டா உங்களிலிருந்து பல காரியங்கள் பிள்ளைகளுக்கும் செய்ய முடியும், நாட்டுக்கும் செய்ய முடியும். நாட்டுக்கும் போகிற தீமை இல்லை. நோயாளி ஒன்று கூடுறாங்கன்னா அது ஹாஸ்பிட்டலுக்கு தானே வேலை வருது. அதனால் அந்த வேலையை குறைக்கணும்னா நீங்கள் உங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்கள் உடம்புல அந்த வலியை என்னன்னுங்கிறது தெரிஞ்சு அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கிடுறது நல்லது. அப்போ ஃபியூச்சரில் அது பெருசாகாது. உங்களால் மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லை. உங்களுடைய தொழிலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மொத்தமாக முடங்கி போக வேண்டியது வரும். அதை கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க பண்ணுறதுல தவறுலேயே முக்கியமான தவறு வந்து இந்த மாதிரி டிலே பண்ணுறது தான். ஆமாம், கண்டிப்பாக. அது இப்போ எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. வரக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கணும், எனக்கு லீவ் எடுக்க முடியல, எனக்கு பணி செய்து தான் ஆகணும். இப்போ எங்கள்கிட்ட வரக்கூடியவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்போம் மருந்துகளுக்கு.
கொஞ்சம் பத்தியங்கள் வைக்கணும் அப்படின்ட்டு. சிலருக்கு எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு சொல்லுவோம். அவங்களுடைய விருப்பத்தின்படி தான் கொடுக்குறோம். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு லீவே எடுக்க முடியாது, வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வலியோட வச்சு வேலையை பார்க்குறவங்க என்ன பண்ணுன்னா, அந்த மூட்டுகள்லாம் ரொம்ப மோசமாகுது, ரொம்ப மோசமாகுது. அப்போ உள்ள லிகமெண்ட்டுகள் போயிடுது, டிஸ்கள் வீக் ஆகிடுது. அது அதிகப்பட நோயுடைய தன்மை தானே கூடுது. அது வெறும் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது இல்லை, எலும்பு தேய்மானங்கள் அது ரொம்பவே கூடிடுது. அதனால் அதை முதல்லே பார்த்து செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாகவே மாறி போகும். அதில் மக்கள் செய்ய வேண்டியது எது வந்தாலும் உடனே ஒரு மருத்துவரை அணுகி உங்களுடைய ஆலோசனை பெற்று அதுக்கு வேண்டி செய்யணும். முடிஞ்சால் எங்கள் மருத்துவமனைக்கு வாங்க, நாங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். நாங்கள் அதுக்கு வேண்டியுள்ள காரியங்களை உங்களுக்கு பார்த்து வசதியாக செய்து தரதுக்குள்ள ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். சார் அடுத்து இப்போ ஏஜ் கம்மியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜாயிண்ட் பெயின் எல்லாம் வரும்பொழுது அவங்க ஒரு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்துக்கு வர்றாங்க, செக் பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் பெயின் வருது, மூட்டுகளில் பெயின் வந்துடுது. இந்த பெயினுக்கும் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா சார்? அவங்கெல்லாம் நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணியே தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் தொடர்பு இருக்குதா? அந்த பிரச்சனைகளை மூலியமாக குணப்பட முடியுமா? அந்த பெயினும் ஆர்த்ரைட்டிஸ் தான். எலும்பு சம்பந்தம் வரக்கூடிய பெயின் எல்லாமே ஆர்த்ரைட்டிஸ் தான். அதை சந்தேகமே பண்ண வேண்டாம். எலும்போட சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு ஏஜோட ரிலேட்டட்னால அது கொஞ்சம் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் அது தெரியாத நம்ம விட்டுட்டு அதை பெருசாக்கியிருக்கலாம், அப்படி இருக்கலாம். யங் ஸ்டேஜில் வந்தாலும் வராமலும் இருக்காங்க, யங் ஸ்டேஜ்னு வராமல் இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் பெரியவங்களுக்கு நினச்சிக்கிட்டா அதுவும் ஆர்த்ரைட்டிஸோட சம்மந்தப்பட்டது. எலும்பு மூட்டுகள் உள்ள மஞ்சிகள் குறைஞ்சிருது, ஃப்ளூயிடுகள் குறைஞ்சிருது, அதனால ஸ்டிஃப்னஸ் ஆயிடுது, அது ஒரு காரியம். ரெண்டாவது சுகர் இருக்குது நிறைய பேருக்கு. இந்த சுகருடைய இதனால இது ரொம்ப கூடுது, இந்த நோயுடைய வீரியம் ரொம்ப அதிகப்படுது, பெயினை கூட்டுது, மற்றபடி இந்த தேய்மானத்தை கூட்டுது, எலும்புடைய சக்தி பலு குறையுது. அதனால் அது உடஞ்சி போகிறதுக்கு உள்ள காரியங்கள் கூட இருக்குது. ஏஜில் வரக்கூடியது அப்படி தான், ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய சில காரியங்கள் அந்த மாதிரி ஆகுது. அவங்களால சில வேளை லைட்டாக தடிக்க விழுந்தாலும் முறிஞ்சு போகுது எலும்பு. அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க. ஆமாம், அப்போ அவங்க பாடியோடைய வீக்னஸ்னால வரக்கூடியது. அதுவும் ஆர்த்ரைட்டிஸ் தான். பெயின் எலும்போடு சம்மந்தப்பட்டு வரக்கூடிய அத்தனையுமே ஆர்த்ரைட்டிஸ் தான். வயசானவங்களுக்கு அப்படி யங்னஸ் அப்படின்னு கிடையாது. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கே ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, நடக்க முடியாமல் இருக்கிறாங்க. அப்படி தான் எடுத்துடணும். ஆர்த்ரைட்டுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டட் காரியங்களுக்கு கொஞ்சம் மருந்துகளை கூட்டி கொடுக்க வேண்டியது சிலருக்கு. சிலது அவனுடைய பாடியின் விலை குறைவை சம்மந்திச்சு அது கொஞ்சம் குறைச்சி கொடுக்க வேண்டியது வரும். அப்படி பல ரீதியில் இருக்குது. சரி சார், பெரியவங்களுக்கு இந்த பெயின்லாம் இருக்கும்பொழுது அவங்க எக்ஸசைசஸ் பண்ணால் அவங்களுக்கும் அதுலேருந்து ஏதாவது சக்ஸஸ், ரொம்ப சக்ஸஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி பண்ணவங்க இன்றைக்கி கொஞ்சம் கூட நாங்கள் தெம்பாக இருக்கோம், கை ஒசந்துட்டு தாழ்ந்து கிடந்த மாதிரி ஒசந்துட்டு காலை மடக்க முடியுது, அப்படிலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தமாக நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் மருத்துவமனையில் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். நம்ம திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயினில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ போகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் வழக்கம் போல் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதற்கான பதில்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை இதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், வெளியே இருக்கவங்க கூட நீங்கள் பார்த்துட்டு எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். நான் திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.